மேற்கு ஆசியா அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் தொடங்கப்பட்ட இந்த யுத்தம் இன்றைக்கி உங்களோட கிச்சன், உங்கள் சமையலறை வரை இது வியாபித்திருக்கின்றது. உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து உங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டோட பில் வரைக்கும் எங்கேயோ நடக்கிற ஒரு யுத்தம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த யுத்தத்தினால் ஏற்பட போகும் பாரதூரமான விளைவுகள் எப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ், ஒவ்வொரு வர்த்தகத்துறையும் பாதிக்கும் என்பதை பார்க்குறதுக்காக தான் இன்றைய எபிசோடை நான் செய்யலான்னு இருக்கிறேன். உலகின் பொருளாதாரத்தில் உலகின் வர்த்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% வர்த்தகம் கடல் மூலமான வர்த்தகத்தின் பகுதியாகவே கருதப்படுகின்றது. அதாவது சீ காகோ எனப்படும் கடல் சார்ந்த கடல் வழிப்பாதையூடாக நடத்தப்படும் வர்த்தகத்தையே சீ காகோன்னு சொல்கிறோம். 90% எல்லா வர்த்தகமும் இந்த கடல் சார்ந்து தான் நடக்குது. மற்றபடி ஒரு 10% மட்டும்தான் ஏர் காகோ, அதாவது விமானம் மூலமாக நடக்கின்ற வர்த்தகம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸ், அதாவது ஹோமோஸ்ங்கிற ஒரு கடல் சார்ந்த ஒரு நீரிணை, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஈரான், மற்ற பக்கம் ஒமான், இது பாரசீக வளைகுடாவையும் அரபிக் கடலையும் இணைக்கின்ற ஒரு நீரிணை. ஒரு முக்கிய ஜியோபாலிட்டிக்ஸ், அதாவது புவியியல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு இடம். அது காரணம் என்னென்னு சொன்னால் உலக சந்தையில் எண்ணெய் வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 விதமான எண்ணெய் வர்த்தகம் இந்த கடல் வழி பாதையை நம்பித்தான் ஒவ்வொரு நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி லிட்டருக்கு அதிகமான மற்றும் இயற்கை வாயு, இது எல்லாத்தையுமே இந்த கடல் வழி மூலமாக தான் வர்த்தகம் செஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப ஒரு தந்திரோபாயமான ஒரு முக்கியமான நிலைமையில் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸ், அதாவது இந்த ஹோமோஸ் நீரிணை அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நீரிணையை இன்றைய நிலைமையில் ஈரான் மூடியிருக்காங்க. காரணம், அப்போது ஈரான் அதை மூடுறதன் மூலமாக ஒரு அமெரிக்காவோட நடக்கிற சண்டையில் ஒரு பெரிய தாக்கத்தை அமெரிக்காவுக்கு எதிராக கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை அவங்க செஞ்சுருக்காங்க. ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா மற்றும் முழு உலகத்துக்குமே கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் அனுப்புகிற ஒரு முக்கியமான பாதை தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமோஸ். இது அதிகமாகவே ஒமானோடைய கட்டுப்பாட்டில் கிடையாது, அது ஈரானோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது அமெரிக்காவோட பிரச்சனை வரும்போதெல்லாம் அவங்க அதை மூடுறதும் அப்புறம் திறக்கிறதுமா இருப்பாங்க. இந்த முறை யுத்தத்தின் தீவிரம் எங்களுக்கு உணரப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, ஈரான் அந்த வழியில் போகிற யுத்த கப்பல்களை மட்டும் இல்லை, அவங்க வர்த்தக கப்பலையும் இலக்காக வச்சு அவங்க தாக்குதல் நடத்திட்டு வராங்க. நேற்று கூட ஒரு இந்தியர் ஒரு அமெரிக்கன் ஒரு ஆயில் டேங்கரில் வேலை செஞ்ச ஒரு செயலர், ஒரு மாலுமி, ஈரானுடைய தாக்குதல் அந்த கப்பலில் இறந்தார். அப்படிப்பட்ட ஒரு நீரிணை தான் ஹோமோஸ் நீரிணை. அதை இப்போ ஈரான் மூடியிருக்காங்க. இந்த ஹோமோஸ் நீரிணையோடைய தாக்கம் உலகத்தில் எல்லா பகுதிகள்லேயும் இப்போதே உணரப்பட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த உணர்ந்தாலும் கூட இதனுடைய முழுமையான தாக்கம் இன்றைக்கி நாளைக்கு வராது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு இடங்கள்லையும் ஏற்கனவே ஸ்டாக்ஸ் வச்சுருக்குறாங்க. க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இதனுடைய தாக்கம் இன்னொரு வரும் நாட்களில், இன்னொரு 2-3 மாதங்களில் இதனுடைய தாக்கம் ரொம்ப பெருசாக காணப்படும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் கடுமையாக பாதிக்கப்படும். நிறைய மின்சாரம் மற்றும் கேஸ் தேவைப்படுற ஒரு இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஃபைபர்ஸ், அதாவது
சிந்தட்டிக் பாலியஸ்டர் அதோட விலை கூட கிட்டத்தட்ட ஒரு 15 to 20% அதிகரிக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. மற்றபடி பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஜிப்பர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி கார்ட்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பட்டன்ஸாக இருக்கலாம். இது எல்லாத்தோட விலையும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற ரொம்ப ஹெவியான மிஷினரிஸ், அதுக்கு பயன்படுத்தப்படுற ஃபியூல், அதாவது அவங்களோட பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அதிகமான தேவை வரும். இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கும் ஹெவி மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகளவான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். இப்படியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுற ஒரு நிலைமை வரலாம். கார் மற்றும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எந்த வாகனங்களாக இருக்கலாம், மற்றபடி ஃபர்டிலைசர்ஸ், உரம், மற்றது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, மற்றது ஃபுட் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே எப்படி பாதிக்க போகுது அப்படிங்கிறத வந்து விரிவாக பார்ப்போம். முக்கியமாக அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இது எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் யோசிக்கலாம் விவசாயம் வந்து அங்கே நடக்கிற யுத்தத்தினால எப்படி பாதிக்கப்படுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், விவசாயத்தில் வந்து முக்கியமாக பயன்படுத்துகிற ஒரு உரம் யூரியா எனப்படும் ஒரு வகையான உரம். இந்த யூரியா வந்து மூலப்பொருட்கள், அதோட உற்பத்திகள் அதிகமாக நடைபெறுறது வந்து மேற்கு ஆசியாவில், அதாவது இப்போ சண்டை நடக்கிற இந்த மத்திய கிழக்கில் தான் நடக்குது. இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கிற இந்த யுத்தத்தினால யூரியானோட விலை கிட்டத்தட்ட 25% அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போது யூரியான விலை வந்து அதிகரிச்சுன்னா என்ன நடக்கும்னா, அடுத்து விவசாய பொருட்கள், மரக்கறிகள், மற்றது எல்லா விவசாய பொருட்கள் விலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரோலியம் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ், வாகனங்களுக்கு பயன்படுத்துகிற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், பெட்ரோ கெமிக்கல்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 to 40% இல்லாட்டி அதையுக்கும் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 60% மாதிரி அதிகரிக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் வாங்குகிற டைப்பர் வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா, குழந்தைகள் சிறுநீர் கழிக்கும்போது அதனுடைய ஈரப்பதனை வந்து உறிஞ்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயந்தான் டயப்பர்ஸுங்கிறது. இந்த டயப்பர்ஸுங்கிறது எல்லாரும் சாதாரணமான மக்கள்லேருந்து பணக்காரர்கள் வரை எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு டயப்பர்ஸ் விலை கூட இனிமேல் ரொம்ப அதிகரிக்க போகுது. காரணம் என்னென்னா, அக்ரலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அக்ரலிக் ஆசிட் தான் ஈரப்பதனை உறிஞ்சி வச்சுக்கிறது. இந்த அக்ரலிக் ஆசிட் கூட மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து தான் தயாரிக்கப்படுது. இந்த பெட்ரோகெமிக்கல்ஸ்லேருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட விஷயம் கூட இனிமேல் விலை அதிகரிக்க போகுது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு சாதாரண மக்களுக்கு கூட இதில் விலை அதிகரிப்பின்ற பாதிப்பு ரொம்ப மோசமாக உணரப்படும் எதிர்வரும் காலங்களில் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். அடுத்து கிளாஸ் மேனுஃபேக்சரிங், கிளாஸ் உற்பத்தியை பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் கேஸ் பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான உற்பத்தி ஒரு ப்ரோசஸ் தான், ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ் தான் கிளாஸ் மேனுஃபேக்சரிங். அப்போது கேஸோட தட்டுப்பாடு, கேஸோட விலை உயர்வு கிளாஸ் இண்டஸ்ட்ரியை ரொம்ப மோசமாக பாதிக்கும். அதே மாதிரி அலுமினியம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8% அலுமினியம் மேற்கு ஆசியா, அதாவது இந்த சவுதி, ஈரான், ஈராக், ஐக்கிய அரபு ராஜ்யம், இந்த மாதிரி நாடுகள்லேருந்து தான் வருது 8% உற்பத்தி. அப்போது அலுமினியமோட ப்ரைஸும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதிகமாகவே யூஸ் பண்ணுற ஒரு ரா மெட்டீரியல் தான் கோல் அப்படிங்கிற ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே சாதாரணமாக இந்த வளைகுடா, இந்த நீரிணையை தாண்டி தான் வரணும். இப்போ நடக்கிற இந்த போர்னால் இது மூடப்பட்டிருக்கிறனால அதுவுமே பிரச்சனைக்கு உள்ளாகலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஸ்டீலோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபோன்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த செமிகண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தோட மேனுஃபேக்சரிங்க்குமே. அப்படிப்பட்ட ஒரு செமிகண்டக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஹீலியம் கேஸை யூஸ் பண்ணி தான் செமிகண்டக்டர்ஸ் செய்கிறாங்க. இந்த ஹீலியம் கேஸ்மே இனிமேல் வளைகுடாவிலேருந்து வருவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அப்போது செமிகண்டக்டரோட ப்ரைஸஸ் அதிகமாகினால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து எலக்ட்ரானிக்லேருந்து இதோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக வாய்ப்பு காணப்படுது. இப்போது இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா பெங்களூரில் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் மூடுற ஒரு நிலைமை காணப்படுது. காரணம் கேஸோட தட்டுப்பாடு. இப்போது அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல வந்து ஹவுஸ் ஹோல்டு வீடுகளுக்கு தான் கேஸ் கொடுக்கணும். அப்புறம் வர்த்தக சம்மந்தமான விஷயங்களுக்கு கேஸோட ப்ரையாரிட்டி வந்து அது செகண்ட் ப்ரையாரிட்டியாக தான் கொடுக்குறாங்க. முதல்ல வீடுகளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கேஸை நம்பி இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட்ஸோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு வருது. ஒன்று அது மூடுற நிலைமைக்கு போகிறாங்க, அப்படி இல்லாட்டி அந்த கேஸோட பயன்பாடை குறைக்கிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா மெனுவில் இருக்கிற ஃப்ரைட் ஐட்டம்ஸ், கேஸ் வந்து ரொம்ப நேரம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட சில உணவுப் பொருட்கள், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ரெஸ்டாரண்ட்லேருந்து தவிர்த்துக்கிட்டு வராங்க. ஏன்னா கேஸோட பயன்பாடத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட இப்படியே போனால் ஒரு 1200 1300 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். ஆக எங்கேயோ நடக்கிற ஒரு யுத்தம், வளைகுடாவில் இல்லாட்டி வெஸ்ட் ஏஷியான்னு சொல்கிற மேற்கு ஆசியாவில் நடக்கிற யுத்தம் எங்களோட சமையலறையும் பக்கத்து வீட்டையும் எங்களோட பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டையும் இந்த ஒரு நிலைமைக்கு இந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னா இதனுடைய தாக்கத்தை எங்களால் புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கொஞ்ச நாள்லேயே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால், இனி வர்ற காலங்களில் யுத்தம் நீடிக்கிறதா இருந்தால், இதே இப்படியே போனால் எவ்வளோ பிரச்சனை வருங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆக ஆண்டவனை பிரார்த்திக்கலாம், அது ஒன்று தான் எங்களால் செய்ய முடியும். நன்றி.